வணக்கம். இன்றைய செய்திகள். நேரில் சந்திக்கும் போது இணக்கமாக இருப்பதாக சொல்லும் தாவேக அரசின் அமைச்சர்கள் பொதுவெளியில் விமர்சிப்பது குறித்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டு கால திமுக அரசு அப்போதைய ஆளுநர் RN ரவியோடு மோதல் போக்கை கையாண்டது. ஆனால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரோடு இணக்கமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் வந்தே மாதரம், ஆளுநர் ஆய்வு கூட்டம் நடத்திய போது போன்ற விவகாரங்களில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஆளுநரை விமர்சித்து பேட்டியளித்தார். தாவேக கூட்டணி கட்சி தலைவர்களும் பலரும் ஆளுநரை கடுமையாக விமர்சித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் சார்பில் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவ்வப்போது ஆளுநரை சந்தித்து பேசி வருவதாக கூறப்படுகிறது. அப்போது மத்திய அரசுடனும் ஆளுநருடனும் இணக்கமாக செல்லவே முதல்வர் விஜய் விரும்புகிறார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் பதிலளித்த ஆளுநர், நேரில் சந்திக்கும் போது இணக்கமாக செல்வதாக கூறுகிறீர்கள், ஆனால் சில அமைச்சர்கள் நேரடியாகவே என்னை விமர்சிக்கின்றனர். ஆளுநரான என்னை கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லை மீறி விமர்சிப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தாவேக அரசுடன் ஆளுநர் தொடர் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு காணாத வரை சில விஷயங்களை பொதுவெளியில் பேசி சர்ச்சையாக்க வேண்டாம் என்று அரசுக்கு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படவில்லை. மாநில மொழி ஆங்கிலம் மற்றும் ஏதேனும் ஒரு 3வது மொழி என்றுதான் உள்ளது. ஹிந்தியை விரும்பவில்லை என்றால் சமஸ்கிருதத்தை கற்பிப்பதில் என்ன பிரச்சனை என்று தமிழக அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை தொடங்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR நாகரத்னா, R மகாதேவன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி PV நாகரத்னா, தமிழகத்தில் தற்போது புதிய அரசு அமைந்துள்ளது. நவோதயா பள்ளிகள் விவகாரத்தில் மாநில அரசின் கொள்கை முடிவு என்னவென்பதை அறிய விரும்புகிறோம். தமிழகத்தில் உடனடியாக பள்ளிகளை கட்டச் சொல்லவில்லை, அதற்கான இடங்களை மட்டும்தான் கண்டறிய சொல்கிறோம். தமிழகத்தில் மட்டும் நவோதயா பள்ளிகளுக்கு ஏன் இத்தனை எதிர்ப்பு என புரியவில்லை என்றார். தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், நவோதயா பள்ளிகளில் பின்பற்றப்படும் மும்மொழி கொள்கை காரணமாகவே மாநில அரசு இதை எதிர்க்கிறது என வாதிட்டார். இம்முறை மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி PV நாகரத்னா, மத்திய அரசின் திட்டம் என்பதால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அணுகுமுறை இருக்கக்கூடாது. மாநிலத்திற்கு தனி கல்வி முறை இருக்கலாம், ஆனால் மத்திய அரசு பள்ளிகளை தடுப்பது சரியாக இருக்காது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கவில்லை. மாநில மொழி ஆங்கிலம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப ஏதேனும் ஒரு 3வது மொழியை கற்கலாம் என்றே அதில் கூறப்பட்டுள்ளது. ஹிந்தி வேண்டாம் என்கிறீர்கள், அப்படியெனில் சமஸ்கிருதத்தை சொல்லித் தருவதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார். இதற்கு தமிழக அரசு தரப்பில் நவோதயா பள்ளிகள் தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்க 12 வாரங்கள் கால அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டது. இது தொடர்பாக நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தொடங்குவது தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே தற்போது பேச்சுகள் நடந்து வருகின்றன. தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் கொள்கை முடிவு என்னவென்பதை அறிய விரும்புகிறோம். எனவே தற்போதைய அரசின் கொள்கை அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்னவென்பது குறித்து 3 வாரங்களுக்குள் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அரியலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் பட்டப்பகலில் ஸ்கூட்டியில் வைத்திருந்த 1.41 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் ரெஸ்டோ பார் எனப்படும் உணவகத்துடன் கூடிய மதுக்கூடங்களை அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் வாயிலாக மதுபான வகைகளை விற்பனை செய்கிறது. இந்த கடைகளை ஒட்டிய காலி இடத்தில் பார் எனப்படும் மதுக்கூடங்கள் நடத்த தனியாருக்கு உரிமம் வழங்கப்படுகிறது. இதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். இது தவிர கிளப்கள், நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள மதுக்கூடங்களில் மது விற்க தனியாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ரெஸ்டோ பார் எனப்படும்
உணவகத்துடன் கூடிய மது கூடங்கள் உள்ளன. இதேபோல் தமிழகத்தில் ரெஸ்டோ பார்களை அனுமதிப்பது குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் பரிசீலித்து வருகிறது. இந்த மதுக்கூடங்களுக்கு சிறப்பு வரி விதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து டாஸ்மாக் அதிகாரி ஒருவர் கூறுகையில், மதுக்கடைகளில் உள்ள மதுக்கூடங்களில் பல்வேறு முறைகேடு நடக்கின்றன. இதனால் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் தனியாருக்கு செல்கிறது. இதை தடுக்க நடவடிக்கை எடுத்தால் அரசு தவறான முடிவை எடுப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். ரெஸ்டோ பார் என்பது முன்னணி உணவகங்களின் வளாகத்திலேயே ஒரு பகுதியில் மதுக்கூடமும் இருக்கும். அதை அந்த உணவகமே பராமரிக்கும். அங்கு விற்கப்படும் மது வகைகளை டாஸ்மாக் வழங்கும். உணவகங்களில் உணவு தரமாக இருப்பதுடன் கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கும் என்று கூறினார். ஊழல் புகாரில் அமைச்சர்கள் யாராவது சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும். இதில் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடே கிடையாது என தன் அமைச்சரவை சகாக்களுக்கு முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. பல அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்குவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், பள்ளிகள், அரசு அலுவலகங்களில் தேவையற்ற ஆய்வுகள் நடத்தக்கூடாது. பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் எடுத்து போடுவது போன்ற செயல்களில் அமைச்சர்கள் ஈடுபடக்கூடாது என கண்டிப்புடன் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.